வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான காதல் கதையை சொல்லப் போகிறேன். இது வெறும் காதல் கதை மட்டுமல்ல, தியாகம், புரிதல், இரண்டாவது வாய்ப்பு மற்றும் வாழ்க்கையின் எதிர்பாராத திருப்பங்கள் பற்றிய கதை. இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரங்கள் 2 பேர். ஒரு பெண், அவளுக்கு வயது 24. இன்னொருவர் ஒரு ஆண், அவருக்கு வயது 25. ஆனால் இவர்களின் வாழ்க்கை பாதைகள் எப்படி ஒன்றாக இணைகின்றன என்பதுதான் இந்த கதையின் சிறப்பம்சம். கதையின் நாயகி பெயர் ரேகா. ரேகா ஒரு பணக்கார குடும்பத்தின் மருமகள். அவளுக்கு பணம், நகை, வசதி எதற்கும் குறைவில்லை. ஆனால் அவளது இல்லற வாழ்க்கை அவ்வளவு சுகமாக இல்லை. அவளுக்கு 19 வயதிருக்கும் போது 40 வயதான ரோகன் என்பவருடன் அவளது திருமணம் நடந்தது. ரோகன் ஒரு பெரிய தொழிலதிபர். அவருக்கு ஏற்கனவே முதல் மனைவி மூலம் 2 குழந்தைகள் இருந்தனர். அவரது முதல் மனைவி அவரை விவாகரத்து செய்துவிட்டு வேறு ஊருக்கு சென்றுவிட்டாள். குழந்தைகள் இருவரும் ஹாஸ்டலில் படித்து வந்தனர். ரேகா இந்த பெரிய வீட்டிற்கு வந்ததும் அவள் எதிர்பார்த்தது போல் கணவனின் அன்பு கிடைக்கவில்லை. மாறாக வீட்டு வேலைகளும் மாமியார் மாமனாரின் கட்டுப்பாடுகளுமே அவளது தினசரி வாழ்க்கையாக மாறியது. ரோகன் மாதத்திற்கு 1 முறை அல்லது 2 முறைதான் அவளிடம் பேசுவான். மற்ற நாட்களில் அவன் வேலையில் மும்முரமாக இருப்பான். அவன் அவளுக்கு நிறைய பணம் கொடுத்தான். ஆனால் பணம் மட்டுமே அவளுக்கு தேவையான அன்பை ஈடு செய்யவில்லை. ரேகா மிகவும் தனிமையாக உணர்ந்தாள். வீட்டில் அவளுக்கு யாரும் தோழியாக இல்லை. வீட்டு வேலைக்காரி ஒருத்தி மட்டுமே அவளுடைய மனதின் பாரத்தை பகிர்ந்து கொள்ளும் நண்பியாக இருந்தாள். வீட்டு வேலை முடிந்ததும் ரேகா தன்னுடைய நேரத்தை எப்படி கழிப்பது என்று தெரியாமல் தவித்தாள். அப்போதுதான் அவள் ஒரு முடிவு எடுத்தாள். தினமும் அருகில் உள்ள பூங்காவிற்கு சென்று அங்குள்ள நாய்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். இது அவளுக்கு ஒரு புதிய வழக்கமாக மாறியது. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிக்கு பூங்காவிற்கு சென்று அங்குள்ள நாய்களுக்கு பால், ரொட்டி மற்றும் பிஸ்கட்டுகளை கொடுப்பாள். அவள் கொண்டு வரும் உணவை சாப்பிட நாய்கள் அவளை சுற்றி வந்து ஓடும். அந்த காட்சியை பார்த்து கொண்டு ரேகா போனில் ஏதாவது வீடியோ பார்த்து கொண்டு 1 அல்லது 2 மணி நேரம் அமைதியாக அங்கேயே உட்கார்ந்திருப்பாள். அந்த நேரம் மட்டும்தான் அவளுக்கு சுதந்திரமான நேரமாக இருந்தது. அங்கு அவளை யாரும் தொந்தரவு செய்வதில்லை. அவள் தனிமையில் இருக்கும் அந்த நேரத்தை அவள் ரசித்தாள். ஆனால் ஒரு நாள் இந்த வழக்கத்தில் ஒரு மாற்றம் வந்தது. அந்த பூங்காவிற்கு ஒரு புதிய நபர் வரத் தொடங்கினார். அவர் பெயர் மனோஜ். மனோஜ் ஒரு இளைஞன். அவன் விசித்திரமான கண்களுடன் ரேகாவையும் அவள் நாய்களுக்கு உணவு கொடுப்பதையும் அந்த ரொட்டி பாலையும் கவனித்து கொண்டிருந்தான். ரேகாவுக்கு முதலில் அந்த பார்வை பிடிக்கவில்லை. ஆனால் அவனது முகத்தில் ஒரு கஷ்டம் இருப்பதை அவளால் உணர முடிந்தது. அவனது உடலும் மிகவும் மெலிந்து இருந்தது. பாவம், இவன் யாராக இருக்கும்? இவனுக்கு என்ன பிரச்சனை என்றெல்லாம் ரேகா யோசிக்க ஆரம்பித்தாள். நாய்களுக்கு உணவு கொடுத்துவிட்டு அவள் வீட்டிற்கு கிளம்பும்போதும் அந்த பையனின் முகம் அவள் மனதில் நிற்கவில்லை. மறுநாளும் அடுத்த நாளும் அவன் அதே இடத்தில் உட்கார்ந்து அதே பார்வையுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ரேகாவின் பக்கத்திற்கு வந்து, மேடம், எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. நீங்கள் நாய்களுக்கு கொடுக்கும் அந்த ரொட்டியை எனக்கு கொஞ்சம் கொடுக்கிறீர்களா என்று கேட்டான். ரேகா திகைத்து போனாள். இல்லை, இது நாய்களுக்கு மட்டுமே. இது 2 நாட்கள் பழையது. மனிதர்கள் சாப்பிட முடியாது என்றாள். ஆனால் மனோஜ், பரவாயில்லை மேடம், நான் சாப்பிடுவேன் என்று பிடிவாதமாக கேட்டான். அவனது பசியை பார்த்து ரேகாவின் மனம் கரைந்தது. சரி, இந்தா, இதை சாப்பிடு என்று அவள் பூங்காவிற்கு வெளியே சென்று அவனுக்கு சூடான உணவு வாங்கி வந்து கொடுத்தாள். மனோஜ் அவசர அவசரமாக சாப்பிட்டான். அவ்வளவு பசி அவனுக்கு. ரேகாவிற்கு அவன் மேல் ஒரு பரிதாபமும் அதே சமயத்தில் ஒரு புதிய அக்கறையும் உருவாகியது. இந்த அறிமுகத்திற்கு பிறகு அவர்களுக்குள் ஒரு பிணைப்பு உருவாக ஆரம்பித்தது. ஆனால் இவர்களின் உறவு எங்கே போகிறது? இந்த மனோஜ் யார்? அவனுக்கு இந்த நிலை ஏன் ஏற்பட்டது? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் அடுத்த பகுதியில். உங்களுக்கு இந்த கதை எப்படி இருக்கிறது? கமெண்டில் சொல்லுங்கள்.
மேலும் இந்த சுவாரஸ்யமான கதையின் அடுத்த பகுதிக்கு காத்திருக்க நிச்சயமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, கடந்த பகுதியில் பார்த்தோம், ரேகா ஒரு பசியுள்ள இளைஞனுக்கு உணவு கொடுத்து உதவினாள். அவன் பெயர் மனோஜ். இப்போது மனோஜின் கதையை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மனோஜ் கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவன். அவனது தந்தை ஒரு கடுமையானவர். எப்போதும் மனோஜை திட்டிக்கொண்டே இருப்பார். உனக்கு வேலைக்கு ஆகாது என்று அவமானப்படுத்துவார். இதை தாங்க முடியாமல் மனோஜ் தனது ஊரை விட்டு ஓடி வந்தான். பணம் சம்பாதித்து காட்ட வேண்டும் என்ற ஒரே ஆசையில் அவன் சென்னைக்கு வந்தான். ஆனால் அவன் வந்தது மழைக்காலம். பெய்து கொண்டிருந்த தொடர் மழையால் அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. அவனிடம் இருந்த சிறு பணமும் தீர்ந்து போனது. கடந்த 10 நாட்களாக அவன் முற்றிலும் உணவின்றி அந்த பூங்காவிலேயே தஞ்சமடைந்திருந்தான். இரவு நேரங்களில் அருகிலுள்ள கடைகளின் சட்டத்தின் கீழ் படுத்து தூங்குவான். வயிற்று பசியை போக்க கடைகளில் மீதமிருக்கும் உணவை எதிர்பார்த்து காத்திருப்பான். இப்படி ஒரு மனிதனுக்கு ரேகா அளித்த உதவி அவனது வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய உதவியாக மாறியது. மனோஜ் அந்த உணவை சாப்பிட்டு முடித்ததும் அவன் கண்கள் கலங்கின. அவனால் மேடம் என்று ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியவில்லை. உண்மையான நன்றியுணர்வு அவன் மனதில் நிரம்பியது. அன்று முதல் ரேகா தினமும் மனோஜுக்காக தனியாக உணவு கொண்டு வர ஆரம்பித்தாள். ஆனால் மனோஜ் கொஞ்சம் தயங்கினான். மேடம், இது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் என்றான். ரேகா சிரித்துக்கொண்டே, எனக்கு சிரமமில்லை. நீ பசியுடன் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. இது எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்றாள். ஒரு நாள் ரேகா அவனிடம், மனோஜ், நீ இங்கேயே தங்கியிருக்கிறாயா? உனக்கு தங்கும் இடம் ஏதும் இல்லையா என்று கேட்டாள். மனோஜ் தலையசைத்தான். இல்லை மேடம், நான் இந்த பூங்காவிலேயே இருக்கிறேன் என்றான். ரேகாவின் மனம் உருகியது. அன்று இரவு மிகவும் பலத்த மழை பெய்தது. மனோஜ் ஒரு கடை வாசலில் உட்கார்ந்து மழையில் நனைந்து உறைந்து போய் இருந்தான். அப்போது அந்த இருட்டிலும் மழையிலும் ஒரு குடையுடன் ரேகா வந்து நின்றாள். அவள் கையில் ஒரு உணவு பொட்டலமும் இருந்தது. மனோஜ், உனக்கு பசியா? சாப்பிடு என்றாள். மனோஜ் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். இவ்வளவு மழையிலும் அவள் தனக்காக உணவு கொண்டு வந்திருக்கிறாள். அவனால் நம்பவே முடியவில்லை. ரேகா தொடர்ந்து, மனோஜ், வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும். ஆனால் அதற்காக தைரியத்தை இழந்து விடாதே. இந்த 5000 ரூபாயை எடுத்துக்கொள். முதலில் ஒரு அறை எடுத்து தங்கு. பிறகு வேலை தேடு. உன்னால் முடியும். நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்று அவன் கையில் பணத்தை வைத்தாள். மனோஜ் அந்த இரவு முழுவதும் தூங்கவே இல்லை. அவனது வாழ்க்கையில் இதுபோல் ஒரு அன்பான மனிதரை அவன் பார்த்ததில்லை. அந்த பணமும் அந்த வார்த்தைகளும் அவனுக்கு புத்துயிர் கொடுத்தன. மறுநாள் காலையிலேயே அவன் ஒரு அடிப்படை அறையை வாடகைக்கு எடுத்தான். சுத்தமாக குளித்து புதிய உடை அணிந்து புத்துணர்ச்சியுடன் அந்த பூங்காவிற்கு வந்தான். ரேகா வழக்கம் போல் வந்தபோது அவனை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். மனோஜ், நீ இன்று மிகவும் அழகாக இருக்கிறாய் என்றாள். மேடம், உங்கள் உதவியால் எனக்கு ஒரு அறை கிடைத்தது. இப்போது வேலை தேடப் போகிறேன் என்றான். அவர்கள் இருவரும் மேசையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். அந்த தருணத்தில் ரேகாவிற்கு ஒரு புதிய உணர்வு ஏற்பட்டது. அவள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நண்பனை பெற்றது போல் உணர்ந்தாள். ஆனால் இந்த நேரத்தில் மனோஜ் ஒரு கேள்வி கேட்டான். மேடம், உங்கள் வீடு எங்கே இருக்கிறது? நீங்கள் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் போல் தெரிகிறது. ஆனால் நீங்கள் ஏன் இங்கு தனியாக நேரத்தை செலவிடுகிறீர்கள்? ரேகாவின் முகத்தில் ஒரு சோகம் படர்ந்தது. அவள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. மாறாக, மனோஜ், நீ இப்போது வேலைக்கு போ. உனக்கு என்ன வேலை கிடைத்தது என்று கேள்வியை மாற்றினாள். மேடம், அருகில் உள்ள ஒரு பேக்கரியில் வேலை கிடைத்துள்ளது. காலை 8 மணிக்கு போய் சேர வேண்டும். இனி நான் காலையில் 9 மணிக்கு இங்கு வர முடியாது என்றான். ரேகாவிற்கு ஒரே வருத்தம். அவள் வாரத்தில் ஒரு நாளாவது அவனை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தாள். அதற்கு மனோஜ் சம்மதித்தான். இனி அவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சந்திக்க முடிவு செய்தனர். இருவருக்கும் இடையே உருவாகும் இந்த உறவு மெல்ல மெல்ல ஒரு மாறுபட்ட திருப்பத்தை எடுக்கத் தொடங்கியது. ஆனால் ரேகாவின் இல்வாழ்க்கையில் உள்ள மர்மம் என்ன? அவள் யாரை திருமணம் செய்து கொண்டாள்? அந்த உறவு ஏன் அவளை மகிழ்ச்சிப்படுத்தவில்லை? இதற்கான பதில்கள் அடுத்த பகுதியில்.
இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். வணக்கம் நண்பர்களே. கதையின் முந்தைய பகுதியில் ரேகா மற்றும் மனோஜ் இடையே நட்பு உருவாகிக் கொண்டிருந்தது. மனோஜ் பேக்கரியில் வேலையில் சேர்ந்தான். இருவரும் வாரத்தில் ஒரு நாள் சந்தித்து பேசத் தொடங்கினர். இந்த சந்திப்புகள் படிப்படியாக அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளத் தொடங்கின. அந்த பூங்காவில் நாய்களின் மத்தியில் அவர்கள் இருவரும் அமர்ந்து பேசும் நேரங்கள் ரேகாவின் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான நேரமாக மாறியது. ஆனால் இதற்கிடையில் ரேகாவின் கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அவளது நிலையை மேலும் வேதனைப்படுத்தியது. அதை பற்றி தெரிந்து கொள்ள நாம் இப்போது ரேகாவின் திருமண வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும். ரேகாவின் திருமணம் ஒரு பெரிய தொழிலதிபரான ரோகனுடன் நடந்தது. ரோகனுக்கு வயது 45, ரேகாவுக்கு அப்போது 19 வயது. இந்த கணவன் மனைவி இடையிலான வயது வித்தியாசம் 26 ஆண்டுகள். ரேகாவின் பெற்றோர் ஏழ்மையானவர்கள். அவர்கள் ரோகனின் செல்வத்தை மட்டுமே பார்த்தார்கள். ரோகன் மிகவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால் பெற்றோர் விரும்பி திருமணத்திற்கு சம்மதித்தனர். ஆனால் ரோகனின் முதல் மனைவி அவனை விவாகரத்து செய்து சென்றுவிட்டதும், அவனுக்கு 20 மற்றும் 18 வயதுடைய 2 குழந்தைகள் இருந்ததும் ரேகாவிற்கு திருமணத்திற்கு பிறகுதான் தெரிய வந்தது. அந்த குழந்தைகள் ஹாஸ்டலில் படித்தனர். ரேகா வீட்டிற்கு வந்ததும் ஒரு பெரிய இடத்தில் மருமகளாக இருந்தாலும் அவள் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியைப் போல் நடத்தப்பட்டாள். வீட்டில் ஏற்கனவே ஒரு வேலைக்காரி இருந்தாலும் பெரிய வீட்டு வேலைகளை ரேகாவால் தான் செய்ய வேண்டியிருந்தது. மாமியார் மாமனார் மிகவும் கண்டிப்பானவர்கள். இந்த வேலை சரியாக இல்லை, அது தவறு என்று எப்போதும் விமர்சித்து கொண்டே இருந்தனர். ரோகனோ வேலையில் மூழ்கி போயிருந்தான். அவனுக்கு தனது மனைவியின் தனிமை பற்றி சிறிதும் கவலையில்லை. ரேகா மிகவும் சுதந்திரமாக இருந்த ஒரு பெண். படிப்பில் ஆர்வம் உள்ளவள். தனது கனவுகள் இருந்தன. ஆனால் இந்த வீட்டில் அவள் தனக்குள் மூழ்கி போனாள். அவளது ஆசைகள், தேவைகள் யாரும் கவனிக்கவில்லை. ரோகன் அவளுக்கு பணம் கொடுத்தான், ஆடைகள், நகைகள் வாங்கி கொடுத்தான். ஆனால் உண்மையான அன்பு, புரிதல், ஒரு கூட்டாளியின் துணை, இவை எதுவும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அதனால்தான் அவள் பூங்காவில் தனியாக நேரத்தை செலவிடுவதை வழக்கமாக்கிக் கொண்டாள். அங்கு வரும் நாய்களின் பாசம்தான் அவளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. ஆனால் மனோஜ் வந்த பிறகு அவளது வாழ்க்கையில் ஒரு புதிய உணர்வு உதித்தது. மனோஜ் அவளுடன் பேசும்போது, அவள் விரும்பிய விஷயங்களை பற்றி பேசும்போது, அவள் கேட்ட கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லும்போது ரேகா இதுவரை அனுபவித்திராத ஒரு அரவணைப்பை உணர்ந்தாள். அவள் மனதில் ஒரு உணர்வு மெதுவாக வளர்ந்து வந்தது. அது நட்புக்கும் மேலானது. ஒரு நாள் மனோஜ் ரேகாவை தனது அறைக்கு அழைத்தான். மேடம், நீங்கள் எனக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறீர்கள். நான் வாழும் இடத்தை ஒரு முறை பார்க்க விரும்புகிறீர்களா என்று கேட்டான். ரேகா ஏற்கனவே மனோஜ் மீது ஒரு மெல்லிய காதல் உணர்வு கொண்டிருந்தாள். அவனது அழைப்பை மறுக்க மனம் வரவில்லை. அவள் அவனுடன் சென்றாள். அந்த சிறிய அறையில் அவர்கள் இருவரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் அவர்களின் கண்கள் சந்தித்தன. வார்த்தைகள் தேவையற்று போயின. அவர்கள் இருவரும் அந்த உணர்வுக்கு அடிபணிந்தனர். ரேகாவுக்கு தான் செய்யும் செயல் தவறு என்று தெரிந்தது. ஆனால் அவளது இதயம் பல வருடங்களாக கிடைக்காத அந்த அன்பிற்காக ஏங்கியது. அந்த நாளுக்கு பிறகு அவர்களின் உறவு ஒரு புதிய கட்டத்திற்கு சென்றது. அவர்கள் இருவரும் மிகவும் கவனமாக ஒளிந்து கொண்டு சந்திக்க ஆரம்பித்தனர். ஆனால் இந்த இரகசிய உறவு எவ்வளவு காலம் மறைந்திருக்க முடியும்? யாருக்காவது தெரிந்தால் என்னாகும்? இதுதான் இந்த கதையின் முக்கிய திருப்புமுனை. அது என்னவென்று அடுத்த பகுதியில் பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துகிறதா? உங்கள் கருத்துக்களை கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். நண்பர்களே, நாம் இப்போது கதையின் மிக முக்கியமான திருப்பத்திற்கு வந்துவிட்டோம். ரேகாவிற்கும் மனோஜுக்கும் இடையிலான உறவு இப்போது ஆழமான காதலாக மாறியுள்ளது. ஆனால் இரகசியங்கள் எப்போதும் வெளிப்படும். அது எப்படி, எப்போது வெளிப்பட்டது என்பதை பார்ப்போம். ரேகா ஒவ்வொரு நாளும் பூங்காவிற்கு செல்லும் பழக்கத்தில் இருந்து இப்போது வாரத்தில் ஒரு முறை மனோஜை சந்திக்கும் நிலைக்கு வந்திருந்தாள். மனோஜின் வேலை நேரமும் ரேகாவின் வீட்டு வேலைகளும் அவர்களுக்கு நேரம் ஒத்துப்போகவில்லை.
ஆனால் அவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சந்திக்கும் முடிவில் உறுதியாக இருந்தனர். அவர்கள் பூங்காவில் மட்டுமல்ல, சில சமயங்களில் மனோஜின் அறையிலும் சந்தித்தனர். ரேகா மனோஜ் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தாள். அவனது எளிமையான பேச்சு, அவனது கஷ்டத்திலிருந்து மீண்டெழுந்த விடாமுயற்சி, இவை அனைத்தும் அவளை கவர்ந்தன. மனோஜும் ரேகாவின் மீது மிகுந்த மரியாதையும் காதலும் கொண்டிருந்தான். அவள் அவனது வாழ்க்கையில் ஒரு தெய்வம் போல். ஆனால் இந்த சந்திப்புகளில் ஒரு நாள் அவர்களின் இந்த உறவு ரோஹனின் குடும்பத்திற்கு எப்படியோ தெரிந்துவிட்டது. அந்த நாளில் ரேகா வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டில் பரபரப்பு நிலவியது. மாமியார் மாமனார் மிகவும் கோபத்துடன் இருந்தனர். ரோகன் அமைதியாக ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். ரேகா, உனக்கு என்ன துணிச்சல்? நீ எங்கள் மகனை ஏமாற்றியாயா? ஒரு பிச்சைக்காரனுடன் ஓடித் திரிகிறாயா என்று மாமனார் கத்தினார். ரேகா திகைத்து நின்றாள். அவளால் பேச முடியவில்லை. மாமியார் மேலும் திட்டினார். நீ எங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை கெடுத்துவிட்டாய். உனக்கு எதற்கும் குறைவில்லை. இருந்தும் ஏன் இந்த செயல் என்று கேட்டார். ரேகா தலை குனிந்து நின்றாள். கண்களில் நீர் பெருகியது. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொன்னாள். அப்போது ரோகன் எழுந்தான். அவன் முகத்தில் கோபமோ வருத்தமோ இல்லை, மாறாக ஒரு புரிதல் இருந்தது. அவன் தனது பெற்றோரை பார்த்து, அப்பா, அம்மா, நீங்கள் இருவரும் ரேகாவை திட்ட வேண்டாம். இந்த தவறில் ரேகா மட்டும் காரணமல்ல, நானும் காரணம் என்றான். அவனது பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். என்ன, நீ பைத்தியமா? உன் மனைவி உன்னை ஏமாற்றுகிறாள். நீ அவளை காப்பாற்றுகிறாயா என்று கேட்டனர். ரோகன் சாந்தமாக சொன்னான். நான் தான் ஒரு 19 வயது பெண்ணை, என் மகளை விட 1 வயது சிறியவளை திருமணம் செய்து கொண்டேன். அது என் பெரிய தவறு. அவளுக்கு 5 வருடங்களாக இந்த வீட்டில் எந்த மகிழ்ச்சியும் கொடுக்கவில்லை. நான் அவளுக்கு பணம் கொடுத்தேனே தவிர அன்பு கொடுக்கவில்லை. என் நேரத்தை அவளுக்கு ஒதுக்கவில்லை. அவளும் ஒரு மனிதர். அவளுக்கும் உணர்வுகள் உண்டு. அந்த உணர்வுகளை இந்த வீடு புறக்கணித்தது. அதனால்தான் அவள் ஒரு காதலை தேடிப்போனாள். இதில் எந்த தவறும் அவளுடையதல்ல. அது எங்கள் குடும்பத்தின் தோல்வி என்றான். ரோகனின் பெற்றோர்கள் இதை கேட்டு அதிர்ந்து போனார்கள். அவர்கள் ரோகனை பார்த்து, நீ எங்களுக்கு அவமானத்தை தேடித் தருகிறாயா என்று கத்தினர். ஆனால் ரோகன் உறுதியாக இருந்தான். அம்மா, நான் முடிவு செய்துவிட்டேன். ரேகா, நீ உனக்கு பிடித்த இடத்திற்கு போகலாம். நான் உனக்கு எந்த தடையும் இல்லை. உன் பேரில் இருக்கும் 25 லட்சம் ரூபாயையும் நீ எடுத்துக்கொள். அதை வைத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நடத்து என்றான். ரேகா இதை கேட்டு அழுதாள். ரோகன் சார், என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு அந்த பணம் தேவையில்லை. நான் இந்த வீட்டை விட்டு செல்கிறேன். ஆனால் உங்களுக்கு நான் மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் என்றாள். ரோகன் பதில் சொன்னான். ரேகா, நீ மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். நீ எப்போதும் எனக்கு ஒரு சகோதரி போன்றவள். உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை அழைக்கலாம். இந்த நிகழ்வு ரேகாவின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம். ஒரு பக்கம் அவள் குடும்பத்தை இழக்கிறாள், மறுபக்கம் அவள் காதலை பெறுகிறாள். ஆனால் மனோஜ் இதை பற்றி என்ன நினைக்கிறான்? ரேகா தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்துவிட்டு அவனிடம் வரும்போது மனோஜ் அவளை ஏற்றுக்கொள்கிறானா? இதுதான் அடுத்த பகுதியின் கேள்வி. மேலும் கதையை தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பான நண்பர்களே, கதையின் முக்கிய திருப்பத்தை பார்த்தோம். ரேகாவின் இரகசிய காதல் வெளிப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக அவளது கணவர் ரோகன் அவளை புரிந்து கொண்டு மன்னித்து அவளது வாழ்க்கையை தேர்வு செய்யும் சுதந்திரத்தை கொடுத்தார். இப்போது ரேகா முற்றிலும் சுதந்திரமாகிவிட்டாள். அவள் வீட்டை விட்டு வெளியேறினாள். 25 லட்சம் ரூபாயை ரோகன் கொடுத்தனுப்பினான். ஆனால் ரேகா அந்த பணத்தை வாங்க மறுத்துவிட்டாள். எனக்கு பணம் தேவையில்லை, உண்மையான அன்பு கிடைத்தால் போதும் என்று அவள் நினைத்தாள். இப்போது அவளுக்கு ஒரே ஒரு நபரின் மீது நம்பிக்கை இருந்தது. அது மனோஜ். அவள் மனோஜின் அறைக்கு நேராக சென்றாள். அவனை பார்த்ததும் அவள் அழுது கொண்டே, மனோஜ், எனக்கு வேறு எங்கும் போக இடமில்லை. நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். நீ என்னுடன் இருக்க மாட்டாயா என்று கேட்டாள். மனோஜ் ஒரு நொடி யோசித்தான். அவனுக்கு ரேகா ஒரு பணக்கார குடும்பத்தின் மருமகள் என்று தெரியும். அவள் ஆடம்பரத்தில் வாழ்ந்தவள்.
இப்போது அவள் எல்லாவற்றையும் இழந்து தன்னிடம் வந்துள்ளாள். அவனால் தனக்கு ஒரு சாதாரண வாழ்க்கையை ஒழிய அவளுக்கு முன்பு இருந்த ஆடம்பரத்தை கொடுக்க முடியாது. அதை அவளுக்கு புரிய வைத்தான். ரேகா, நான் ஒரு சாதாரண ஆள். நான் பேக்கரியில் வேலை செய்கிறேன். என்னால் உனக்கு பெரிய வீடோ கார்களோ கொடுக்க முடியாது. நீ என்னுடன் இருந்தால் இந்த சிறு அறையில்தான் வாழ வேண்டும். உனக்கு அது சிரமமாக இருக்குமா என்று கேட்டான். ரேகா சிரித்துக்கொண்டே, மனோஜ், எனக்கு பெரிய வீடு தேவையில்லை, பெரிய பணம் தேவையில்லை. எனக்கு ஒரு உண்மையான அன்பு தேவை, ஒரு புரிதல் தேவை. அதை நீ எனக்கு கொடுத்துள்ளாய். நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். நாம் ஒன்றாக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் என்றாள். அவளது வார்த்தைகள் மனோஜின் மனதை தொட்டன. அவன் அவளை கட்டிப்பிடித்தான். உன்னுடன் நான் எப்போதும் இருக்கிறேன். நாம் இருவரும் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கலாம். நான் மளிகை கடை தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். உனக்கு அது சம்மதமா என்று கேட்டான். ரேகா மகிழ்ச்சியுடன் சம்மதித்தாள். இருவரும் மனோஜின் சொந்த ஊரான கோவை மாவட்ட கிராமத்திற்கு செல்ல முடிவு செய்தனர். அங்கு அவர்களது புதிய வாழ்க்கை தொடங்கியது. மனோஜ் ஒரு சிறிய மளிகை கடை தொடங்கினான். ரேகா அவனுக்கு உதவியாக இருந்தாள். அவள் கணக்கு வைத்தாள், வாடிக்கையாளர்களை கவனித்தாள். படிப்படியாக அந்த கடை வளர்ந்தது. கிராம மக்கள் இருவரையும் மிகவும் நேசிக்கத் தொடங்கினர். ரேகா தனது இனிமையான பேச்சால் அனைவரையும் கவர்ந்தாள். ஒரு நாள் மனோஜ் ரேகாவிடம், ரேகா, நாம் இத்தனை நாட்களாக ஒன்றாக வாழ்கிறோம். ஆனால் நமது உறவிற்கு ஒரு முறையான அங்கீகாரம் இல்லை. நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டான். ரேகாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் ஆம் என்று சொன்னாள். அவர்கள் அந்த கிராமத்திலுள்ள ஒரு சிறிய கோவிலில் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் கிராம மக்கள் முன்னிலையில் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டனர். அந்த திருமணத்திற்கு ரோகனும் வந்திருந்தான். அவன் மனோஜையும் ரேகாவையும் வாழ்த்தினான். ரேகா, நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கிறேன். அதுவே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றான். ரோகன் அவர்களுக்கு ஒரு சிறிய பரிசும் கொடுத்தான். ரேகா அதை மறுக்கவில்லை. ஏனெனில் அது அன்பின் அடையாளமாக இருந்தது. இப்போது ரேகா மற்றும் மனோஜ் ஒரு மகிழ்ச்சியான தம்பதியர். அவர்கள் தங்கள் கடையை விரிவுபடுத்தி ஒரு சிறிய உணவகமும் தொடங்கியுள்ளனர். அவர்கள் தங்கள் கிராமத்தில் ஒரு முன்மாதிரியான காதல் ஜோடியாக அறியப்படுகின்றனர். ஆனால் ரேகாவின் மனதில் இப்போது ஒரு கேள்வி எழுகிறது. அவளது உண்மையான காதல் மனோஜ் என்று அவள் நம்பினாள். ஆனால் காலம் செல்ல செல்ல அவளது முந்தைய வாழ்க்கையில் இருந்த சில பழக்கங்கள் அவளை தொந்தரவு செய்கின்றன. ஒரு பணக்கார வாழ்க்கையில் இருந்து எளிய வாழ்க்கைக்கு மாறுவது அவ்வளவு சுலபமா? இந்த புதிய உறவில் அவளால் முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறதா? இதுதான் இறுதி பகுதியின் கேள்வி. இந்த பயணம் எப்படி முடிகிறது என்பதை அறிய கடைசி பகுதிக்கு காத்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். இறுதி பகுதிக்கு வருகிறோம் நண்பர்களே. ரேகா மற்றும் மனோஜின் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய கட்டத்திற்கு சென்றுள்ளது. அவர்களது திருமணத்திற்கு சில மாதங்கள் ஆகியுள்ளன. ரேகா இப்போது ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண வீட்டில் வாழ்கிறாள். மனோஜுடன் சேர்ந்து அவள் உணவகத்தை நிர்வகிக்கிறாள். அவளுடைய முகத்தில் ஒரு புன்னகை இருந்தாலும் அவளுக்குள் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் அவள் மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கையில் இருந்து வந்தவள். அந்த வாழ்க்கையில் அவளுக்கு எதற்கும் குறைவில்லை. இப்போது அடிப்படை தேவைகளுக்கு கூட சில சமயங்களில் நிதி நெருக்கடி ஏற்பட்டது. மனோஜின் உணவகம் நல்ல லாபத்தில் இருந்தாலும் பெரிய நகரங்களில் அவள் அனுபவித்த வசதிகளை அந்த கிராமத்தில் கொடுக்க முடியாது. ஒரு நாள் ரேகா மனோஜிடம், மனோஜ், நம்மால் இந்த கிராமத்தில் மட்டுமே இருக்க முடியுமா? எனக்கு ஒரு பெரிய நகரத்திற்கு செல்ல ஆசையாக இருக்கிறது. அங்கு நம்மால் ஒரு பெரிய உணவகம் தொடங்க முடியும் என்றாள். மனோஜ் இதை கேட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டான். அவன் நினைத்தான், ரேகா எனக்காக இந்த கிராமத்தில் இருக்க விரும்பவில்லை போலும். அவளுக்கு இன்னும் அந்த பணக்கார வாழ்க்கையின் மீது ஆசை உள்ளது என்று. ஆனால் அவன் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. ரேகா, எனக்கு இந்த கிராமம்தான் பிடிக்கும். இங்குதான் நான் வளர்ந்தேன். இங்கு நமக்கு அமைதி இருக்கிறது. பெரிய நகரத்தில் பல போராட்டங்கள் உள்ளன. நீ பணத்திற்காக ஏங்கினால் நாம் கடையை விரிவுபடுத்தலாம். ஆனால் இந்த கிராமத்தை விட்டு செல்ல நான் விரும்பவில்லை என்றான். இந்த வார்த்தைகள் ரேகாவிற்கு கொஞ்சம் வேதனையை கொடுத்தன. அவள் மனதில் ஒரு எண்ணம் ஓடியது. நான் என்ன தவறு செய்தேன்?
நான் என் எல்லாவற்றையும் துறந்து அவனுடன் வந்தேன். இப்போது அவன் என் ஆசைகளை புரிந்து கொள்ளவில்லையே என்று. இந்த சிறு மனக்கசப்பு அவர்களுக்கு இடையே வளர்ந்தது. பல நாட்கள் அவர்கள் அமைதியாக இருந்தனர். ஒரு நாள் மனோஜ் வேலைக்கு சென்ற பிறகு ரேகா தனியாக அமர்ந்து யோசித்தாள். இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன். நான் உண்மையில் எதை விரும்புகிறேன்? பணக்கார வாழ்க்கையா அல்லது இந்த அமைதியான வாழ்க்கையில் கிடைக்கும் உண்மையான அன்பா என்று. அவள் அன்று மாலை மனோஜ் வந்தபோது அவனிடம் மன்னிப்பு கேட்டாள். மனோஜ், நான் தவறு செய்துவிட்டேன். நான் ஒரு கணம் பணத்தின் மீது ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போது புரிகிறது, உண்மையான செல்வம் அன்புதான். நீ இந்த கிராமத்தில் இருக்க விரும்பினால் நானும் உன்னுடன் இருக்கிறேன். நம்முடைய சிறு உணவகத்தையே நாம் பெரியதாக்கலாம், அது போதும் என்றாள். மனோஜ் அவளை அணைத்து கொண்டான். ரேகா, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். உன் மகிழ்ச்சிதான் எனக்கு முக்கியம். நாம் இருவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம். இந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய ரிசார்ட் மாதிரி ஒன்றை தொடங்கலாம். இங்கு சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். அதை வைத்து நம்மால் பெரிய வெற்றியை அடைய முடியும் என்றான். அந்த யோசனை ரேகாவிற்கு பிடித்திருந்தது. இருவரும் சேர்ந்து கடுமையாக உழைத்தனர். மனோஜ் கடன் வாங்கி ஒரு சிறிய ரிசார்ட் கட்டினான். ரேகா அதன் வடிவமைப்பு மற்றும் நிர்வாகத்தை கவனித்தாள். சில மாதங்களில் அந்த ரிசார்ட் மிகவும் பிரபலமானது. பல நகரங்களில் இருந்து மக்கள் அங்கு வரத் தொடங்கினர். ரேகாவின் கனவுகள் அனைத்தும் இப்போது நனவாகியிருந்தன. ஆனால் இந்த முறை அவளது வெற்றியில் மனோஜும் பங்கு கொண்டிருந்தான். அவர்கள் ஒரு கூட்டணியாக வெற்றி பெற்றனர். இந்த கதையின் முடிவில் ரேகா ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தாள். வாழ்க்கையில் பணம் முக்கியம், ஆனால் அதைவிட முக்கியம் நம்மை புரிந்து கொள்ளும் ஒரு துணை. அவளுக்கு ரோகனிடம் பணம் இருந்தது, ஆனால் அன்பு இல்லை. மனோஜிடம் அன்பு இருந்தது, ஆனால் பணம் இல்லை. இருவரும் சேர்ந்து உழைத்ததால் இப்போது அவர்களிடம் அன்பும் உள்ளது, பணமும் உள்ளது. அவர்கள் இப்போது மிகவும் மகிழ்ச்சியான தம்பதியர். ரேகா தனது முன்னாள் கணவர் ரோகனுக்கும் அவரது குடும்பத்திற்கும் ஒரு நன்றி கடிதம் எழுதினாள். நீங்கள் என்னை மன்னித்து எனது புதிய வாழ்க்கைக்கு வழிவகுத்தீர்கள். உங்கள் தாராள மனதுக்கு நான் எப்போதும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் என்று அதில் குறிப்பிட்டிருந்தாள். கதையின் முடிவு மகிழ்ச்சியானது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் தவறுகள் நடக்கும், ஆனால் அதிலிருந்து பாடம் கற்று முன்னேற முடியும். உண்மையான அன்புக்கு எந்த பொருளும் தடையாக இருக்க முடியாது. முக்கியமானது ஒருவருக்கொருவர் புரிதலும் மன்னிப்பும் ஒன்றாக உழைக்கும் மனப்பக்குவமும் தான். இந்த அழகான கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி குழு சேர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் ஊக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.